யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நாள், அந்த ஒரு நாள் என்னமோ தெரியாமல் யூஸ்வலாக வந்து எமோஷன் ஆகிடுவேன். ஏன்னா இப்போ மனசுக்குள்ளே நிறைய ஆங்ஸைட்டி, என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ், பாரம், ஹாப்பினஸ், சந்தோஷம் எல்லாம் கலந்து ஐ எம் நவ் ஸ்பீச்லெஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். எஸ்பெஷலி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியிலுக்கு ஏற்பட்டது மாற்றங்கள் புரியுறதுக்கோ புரிஞ்சு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 3லேருந்து 5 படங்கள் வரைக்கும் வெளியே வருது. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறது. அந்த ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒழிச்சவங்க அவங்க குழந்தைக்காக அந்த வெற்றிக்கு ஏங்குது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த 100ல் கொஞ்சம் சிலர் படங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்குது. இந்த கோடிக்கணக்கான பட்ஜெட்டில் தயாரிக்கிற படங்கள் இந்த காலத்து நம்ம கையில் ஒதுங்குற ஒரு சின்ன மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் கூட படம் பார்க்குற நிலைமையில தான் இந்த காலம் இல்லைவா? எஸ், ஐ வெல்கம் தி டெக்னாலஜி, நல்லது தான். ஆனால் இன்னொரு விதத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ்க்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் அதுக்கு பாதிக்கு ஏற்படுதுன்னு நான் நம்புகிறேன். இதுக்கெல்லாம் நடுவில் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஒரு படம் தியேட்டரில் ஒரு 25 நாள் ஓடுறது இருந்தால் பெரிய விஷயம். அதுவும் தாண்டி 50 நாள் ஓடுறது இருந்தால் கடவுள்ஸ் பிளெஸிங்ஸ். அதுவும் தாண்டி 75 டேஸ் 75வது நாள் ஓடுறதா இருந்தால் நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு கண்டென்ட், ஒரு டேலண்ட், ஒரு சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதுக்கு அப்ரோச் பண்ண அந்த ஆனஸ்டி, அந்த சினிமாவுக்கு கொடுத்த அந்த ஆனஸ்டி தான் இன்னைக்கு ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா அந்த சந்தோஷ விழாவில் கலந்துருக்கிறதுக்கும் நான் இந்த அவசரத்தில் இந்த சமயம் எடுத்துக்கிட்டு நன்றி சொல்ல வேண்டிய ஒருபாடு நிறைய பேருக்கு இருக்கு. நன்றிக்கு சொல்கிற கடமைப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட நடித்தவர், என் கலீக்ஸ், ஆக்டர்ஸ், பிரகாஷ், ஷரத், அஞ்சனா, சந்தோஷ், யாஷிகா, பிரவீன், பிரதீப், பாலஹாசன், வினோத் வர்மா, கார்த்திகன், அருள் ஜோதி, டெல்லி கணேஷ் சார், அஸ்வின் குமார். A very big thanks to you all. Really. உட்காருங்க. As an actor, இது என்னோட சக்ஸஸ் மட்டும் இல்லை. It is your success. As equally as important to me, it is yours. I share this with you. நீங்கள் இல்லாமல் இந்த சக்ஸஸ் இருந்திருக்காது. You made every scene possible. Thank you, each one of you. You are a marvelous, talented actors. Also, technicians. சிரிக்கிறாங்க. Cinematographer Sujit Sarang. You have proved yourself. இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க இந்த படம் பார்த்துக்கிட்டு, என்ன கேமரா அப்படி இப்படியெல்லாம். தேங்க்யூ. என்னை ரொம்ப அழகாக காட்டினது கிடையாது, நான் சில எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டின ஒவ்வொரு அந்த மைன்யூட்டானது அதை நீங்கள் வித்தியாசமான ஆங்கிளில் கேப்சர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி சுஜித். உட்காருங்க.
ஸ்ரீஜித் எங்கள் எடிட்டர், அவர் இன்னைக்கு வரல, ஹைதராபாத்தில் இருக்கார், ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. he did a marvelous job. அவர் இல்லாதனால நான் அவரை பற்றி இப்போ பேசலை, பட் சொல்லிடுங்க. மாஸ்டர் ஜி மாஸ்டர் ஜி தேங்க்யூ மாஸ்டர். ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் பண்ணது துருவங்கள் 14 தான். அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே காம்பினேஷன். நீங்கள் கொடுத்த அந்த தைரியம், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆஸ் அன் ஆக்டர் ஐ பவ் மை ஹெட், பிகாஸ் அந்த அளவுக்கான ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் ஆக்சுவலி. பட் அந்த ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரும் டேரக்டரும் அதுக்குள்ளே வந்து அஃப்கோர்ஸ் இவன் கேமராமேன் கூட ரிஹர்சல் பண்ணி எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு தான் என்னை காலை வச்சேன் அதில். தேங்க்யூ ஜி தேங்க்யூ. சிவசங்கர், your art direction, thank you, beautiful. Sachin, Hari, Rajakrishna, 4 frames, yeah, all these. Sanath, of course நீங்க எல்லாம் ஒரு டீமா இருக்குன்னு தெரியும். ரொம்ப நன்றி.